இந்த பதிவு விஜய் அவர்கள் நாளைய சிஎம்னு நினச்சிட்டு இருக்காரு பார்த்தீங்களா, விஜய் அவர்கள். அதாவது ஒரு படத்தில் ஒரு காமெடி வரும், மின்னல் வாமா மின்னல் அப்படின்னு சரக்குன்னு வந்துட்டு சரக்குன்னு போகும். அதே மாதிரி திடீர்னு வராரு, ஒரு பரபரப்பை உண்டாக்கிட்டு அப்படியே போயிருந்தார். இது எப்படி ஒரு சிஎம் கனவு கண்டுகிட்டு இருக்கிறாரு? அதே மாதிரி மாவட்ட செயலாளர் எல்லாம் அறிவிச்சிட்டு வச்சுட்டு இருக்கிறாங்க. அணைய போகிற விளக்கு சுடர் விட்டு எரியுதும்பாங்க. விஜய் சார், என்னதான் ஆச்சு சார் உங்களுக்கு? நிப்பாட்டுங்க சார், நிறுத்திக்கிடுங்க. 2026 இருந்து 2032 வரை நல்லது பண்ணுங்க. ஒரு 10 கிராமத்தை தத்து எடுங்க. அதை விட்டுக்கிட்டு திடீர்னு முன்னல் மாதிரி வாரீங்க, ஏதோ ஒன்று அப்படி பரபரப்பா அப்படியே பேசுகிறீங்க வைக்கிறீங்க, அப்படி காணாமல் போயிடும். அப்புறம் ஷூட்டிங் போயிருந்தீங்க. இது மக்கள், தமிழ்நாடு மக்கள் ஏமாந்துருவாங்களா? இவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, கூட்டம் கூடுது பார்த்தீங்களா எங்கே பார்த்தாலும். அது உங்களுக்கு பின்னே நான் சொல்கிறேன் விஜய் சார், உங்களுக்கு கூடுற கூட்டம் கிடையாது. இன்னைக்கு 85% டிஎம்கே கூட்டம், 15% ஏடிஎம்கே, பிஜேபி, அண்ணன் சீமாண்ணன், இவங்களுடைய கட்சிக்காரங்க உங்களை வேடிக்கை பார்க்க வராங்க. ஸ்க்ரீனில் பார்த்து, ஸ்க்ரீனில் தான் அப்படியே ஒரு 100 பேர் அடிக்குது, 200 பேர் அடிக்கிறது, இந்த மாதிரி ஒரு ஆளை பார்ப்பேன்ட்டு வராங்க. இது எல்லாம் உங்களுக்கு ஓட்டா உழாது. கனவு காணாதீங்க. தயவு செய்து நல்லது பண்ணுங்க. இன்னொரு 5 வருஷம் அப்புறம் நீங்கள் அரசியலுக்கு வாங்க. திடீர்னு வராரு, திடீர்னு போகிறாரு, ஒரே பரபரப்பாக்கிட்டு போகிறாரு. இதான் அரசியல்? மக்களுக்கு என்ன நல்லது பண்ணீங்க? மக்களை தான் எதிர்பார்க்குறாங்க. ஏகப்பட்ட நல்லது, லட்சக்கணக்கான நல்லது மு.க.ஸ்டாலின் அவர்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அந்த இடத்த ஒரு கடுகு அளவு நீங்கள் நிரப்ப முடியுமா? சிஎம் கனவு கண்டுகிட்டு இருக்கிற நண்பர் விஜய்க்கு ஒரு அன்பான வேண்டுகோள், 2026 நிற்காதீங்க. நின்னா நீங்கள் ஜெயிக்கிறதே பெரிய விஷயம். உங்கள் கட்சியில் ஒரு ஆள் ஜெயிக்க முடியாது. உதாரணத்துக்கு கமல் சார், பாக்யராஜ் சார், டிஆர் சார், சிவாஜி கணேசன் சார், இந்த நிலைமை தான் உங்களுக்கு வரும். தயவு செய்து எலெக்ஷனில் 2026 நிற்காதீங்க. 5 வருஷம் நல்லது பண்ணுங்க, அதுக்கப்புறம் வேணால் பிளான் பண்ணலாம். 2032 நீங்கள் வரணுமா வேண்டாமா? மக்கள் ஏமாற மாட்டாங்க. தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கிடுங்க மிஸ்டர் விஜய் அவர்களே. நன்றி. ஃபயர் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தால ஒரு நல்ல நியூஸோடு உங்களை வந்து சந்திக்கிறேன்.